மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். ஆண்டவரில் வாழும் ஒவ்வொருவரும் நாங்கள் தினந்தோறும் இந்த கல்வாரி திருப்பலியில் ஆண்டவருடைய இந்த மறை நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு நிற்போம். இணைய வழியூடாகவும் தொலைக்காட்சியினூடாகவும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் தேவையான ஆசிரையும் ஆண்டவருடைய அனைத்து வித அருள் பாலிப்பும் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கேட்டு திருப்பலியில் மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடவும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் சிறப்பான முறையில் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எக்காலத்திற்குமே பலியை நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 25 முதல் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 6 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கின்றார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழுகின்றார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகின்றார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர்,
பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இதுகாரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து. இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கின்றார். ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார். ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்து இதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கின்றார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, இதை நீர் அறிவீர். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன்.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 திருவசனங்கள் 7 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்வதையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடர்களுக்கு கட்டளை சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தினர். அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தியானது பல விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற, பல விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. இயேசு மக்களுக்காக தன்னையே முழுமையாக கொடுப்பவராக நாங்கள் பார்க்கலாம். அதாவது எல்லா இடங்களிலும் பிணிகளோடும், கஷ்டங்களோடும், துன்பங்களோடும், துயரங்களோடும், நோய்கள் அனைத்தோடும், பிசாசுகளின் தாக்குதலோடும் வாழும் மக்கள் எல்லோரும் வந்ததும் இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். வல்லமையாக குணப்படுத்தி அவர்கள் மீது சொன்ன பிறகு அப்படியே எல்லாமே குணமாகி விடுகின்றது. இதில் இன்னும் ஒன்று தான் இங்கே காட்டப்படுகின்றது, மிகவும் சிறப்பான முறையில் ஒன்று காட்டப்படுகின்றது. அங்கு தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தினர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் அதுக்கு பிறகு சொல்லுன்னா, அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவரிடம் மிக கண்டிப்பாக கூறினார். இது ஏன் இப்படி நடக்கின்ற எங்களுக்கு இதில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றன நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கணும். என்ன எங்களுக்கு இதில் இயேசு சொல்ல வருகின்றார், என்ன ஆவி, இந்த தீய ஆவிகள் என்ன சொல்லுகின்றன இயேசுவை பார்த்து? ஏனென்றால் தீய ஆவிகள் பலவாறு இயேசுவை தாக்க வேண்டும் என்று தான் பார்க்கின்றன. தீய ஆவிகள் என்ன செய்கின்றன? இயேசுவை சோதிக்கின்றன. இயேசுவுக்கு எதிராகத்தான் வேலை செய்யும். இயேசுவை எப்படி விழுத்தாட்டலாம், இயேசுவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம். எப்படி இதில் எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம் என்று நீங்கள் கேட்டால், இங்கே அழகான முறையில் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம். அதாவது தீய ஆவிகளும் கண்டுகொண்டு தீய ஆவிகள் புரிந்து கொள்கின்றன. நீர்தான் இறைமகன், நீர் என்னத்துக்கு வந்திருக்கின்றீர் என்று சொல்லும்போது இயேசு செய்து கொண்டு போகும் அவருடைய பணியானது, அவர் வந்திருக்கிற அந்த காலப்பகுதியானது முடிவடைந்து விடும். என்றால் எல்லாரும் தெரிஞ்சுவிடும், இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் இறைமகன் வந்திருக்கிறார் என்று அவர்கள் கண்ணுணர்ந்து கொண்ட பிறகு அவருக்கு அதுக்கு மேலே செய்ய முடியாது, அவருடைய பணி நின்று விடும். ஒருவருடைய உண்மையான முகத்தை கண்ட பிறகு, அவர் இவர்தான் என்று புரிந்து கொண்ட பிறகு அவருக்கு அதுக்கு மேலே போக முடியாது. சில நேரங்களில் இயேசுவுக்கு அது நடக்கும் என்று இயேசுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கொண்டே சிலுவையில் அறைவாங்க, இல்லாட்டி இயேசுவை கொண்டு போயிட்டு அரசர் என்று சொல்லி மேலே வைப்பார்கள், ஏதாவது ஒன்று செய்வார்கள் என்று இயேசுக்கு தெரிஞ்சு ஆவிகளை கட்டுப்படுத்துகின்றார். ஏனென்றால் ஆவிகள் அவர்கள் நலனுக்காகவே கதைக்கும், இயேசுவின் நலனுக்காக ஒரு நாளும் கதைக்காது. எங்களை அழித்து விடவா வந்தீர் என்று இன்னொரு இடத்துல கேட்குது. இயேசுவே நீரே இறைமகன் என்று கத்துற நேரம் அது நல்லது கத்தாது, இயேசுவுக்கு ஏதோ அழிவை கொண்டு வரும். எனவே இயேசுவில் இருக்கிற இயேசுவுக்கு நல்லா புரிந்து கொள்ளலாம், அடுத்தவர்களை மனதை புரிந்து கொள்ளலாம், தீய ஆவிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டோன்னு சொல்கிற
கத்தாம இரு, என்னை வெளிப்படுத்த தேவையில்லை, நீ நான் இயேசு கேட்கவும் இல்லை, நீ வெளிப்படுத்து. அந்த குணமாகிறவன் கேட்குறா, போய் சொல்லாதீங்க, எங்கேயும் இதை பற்றி சொல்லாதீங்க. ஏனென்றால் இயேசு மிகவும் தாழ்மையாக மட்டுமில்லை, இதை பற்றி பெருசாக தப்பட்டம் அடிக்க கொடுக்கிறார் இல்லை. தன்னை பற்றி வெளிப்படுத்தினால் தன்னுடைய பயணம், தான் போகும் பயணம் சரியான முறையில் முடிவடையாது. இப்போ 3 வருடங்கள் அவருக்கு அந்த பயணம் போக வேண்டும். இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய பயணம் முடிந்ததும் அவர் வெளிப்படுத்துகின்றார். அவருடைய நேரம் வந்ததும் பிலாத்து கேட்கின்றார், அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் கேட்கின்றார், அங்கே கூடியிருந்த மறைநூறு அறிஞர், நீர் யார் என்று, நீரே சொல்லுகின்றேன் நான் இறை மகன் என்று, நான் தான் மெசியா என்று சொல்லுகிறேன். எனவே வெளிப்படுத்துதல் எங்கே வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த இடம் அதுக்கு சரியான இடம் அல்ல. சில நேரங்கள் அவருடைய பணிக்கு இது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் என்று தான் இயேசு சொல்லாமல் மறைக்கலாம். எனவே இது பல இறையியல் கருத்துக்கள் இதில் சொல்லலாம், இதுவும் ஒரு கருத்தாக அமைகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே இயேசுவுடைய பணி மக்களுக்காகவே இருந்தது. மக்கள் இயேசுவை தேடி போனது எல்லாமே அவர்கள் ஆறுதல் பெற்றார்கள். அவர்கள் வாழ்வில் இது சொல்லப்படுகின்றது, இயேசு தொழுகை கூடந்து புறப்பட்டதும் எல்லாரும் தெரிந்து ஆகலை. கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். யூதேயா, ஜெருசலேம், இதுமேயா, யோர்தான், அக்கரத்திப்பதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவர் செய்வதெல்லாம் கேள்வியுட்டு அவரிடம் வந்தனர். ஏனென்றால் அந்த குணம் படுத்தவர்கள் இல்லை, அங்கே சொல்ல அவர்கள் அவரை நெருங்கி வந்ததுக்கு காரணம் அவரை தொட வேண்டும் என்று. என்றால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று அவரிடம் ஓடி வருகின்றார்கள். எனவே இவர் ஒரு வல்லமை உள்ளவர் என்று புரிந்து கொள்ள எல்லோரும் தேடி வருகின்றார்கள். ஆனால் இயேசு யாரையும் புறக்கணிக்க இல்லை, எல்லோருக்கும் அவர் ஆசீர்வாதமாக மாறுகின்றார். எனவே இயேசுவை நாங்கள் பின்பற்றும் போது இதுதான் எங்களோட வாழ்க்கையும் நடக்கின்றது அன்பார்ந்தவர்களே. அவர் ஒரு நாளும் எங்களை தள்ளி விடுவதில்லை. ஒரு இடத்துல இயேசு சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கோங்க, உங்களுடைய வாழ்வில் சுமருங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு தேவையானதை நான் தருவேன் என்று சொல்லுவேன். எனவே இயேசு இந்த இடத்திலும் அதைத்தான் கொடுக்கிற, ஆறுதல் அளிக்கின்ற, அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அந்த மனிதர்களுடைய வாழ்விலிருந்து அனைத்து பிணிகளையும் போக்குகின்றார். எனவே நாங்கள் இயேசுவின் நம்பிக்கையோடு போவோம். அந்த இயேசுவை அணுகும் போது நம்பிக்கையோடு, பலத்த ஒரு ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகும் போது எங்கள் வாழ்வுக்கும் அந்த ஆறுதல் கிடைக்கின்றது, எங்கள் வாழ்வும் மேம்படுகின்றது. நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உமது இறைப்பணியை தொடர்ந்து செயலாற்றிட இளையோர் இளம்பெண்கள் முன்வரவும், அவர்களை உமது தூய ஆவியின் ஞானத்தால் நிரப்பி உண்மையின் வழிவாழும் மன உறுதியினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் மகிழ்வான உள்ளத்தோடு நலமளிக்கும் வார்த்தைகளால் ஆறுதல் அளித்திடவும் மாசற்ற மனிதராக வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று கூறிய இயேசுவே, தீமையானவற்றை நாங்கள் பேசாமல் நேர்மையானவற்றில் உள்ளத்தை செலுத்திடவும் தீமை பேசும் நாவை நீரே பாதுகாத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இந்த நேரத்திலே வாழ்வளிக்கும் தெய்வமே இறைவா, உம்மை தேடி வருவோருக்கு ஆறுதல் நீரே ஆண்டவரே. உம்மை அணுகுவோருக்கு பிணிகள் போக்கி
அவர்களை சமாதானமாக அனுப்பி வைப்பவர் நீரே ஆண்டவரே. உம்மை தேடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவரும் தொலைக்காட்சியூடாகவும் இணைய வழியூடாகவும் பல முறைகளூடாகவும் இந்த திருப்பலியில் இணையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாழ்வை வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். நீரே ஆறுதல் தரும் ஆண்டவராக இருந்து அவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகள் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையின் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலறுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித ஃபேபியான், புனித செபஸ்தியார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாடும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞானம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். என் கண் முன்னே நீர் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேலானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்று நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமைப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.